ஹாய் கைஸ், நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 டேஸ் vlog சேர்த்து போட்டிருக்கேன். டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது. வேர்ஸ்ட்டான வீடியோன்னே சொல்லாங்க. இந்த டேவே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சுச்சுவேஷன் குட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம கும்பிட்ற கடவுள்லாம் வந்து நம்மளுக்கு என்ன தான் இன்ஃபெக்ஷனோ ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ வந்தாலுமே வந்து கூடவே இருப்பாங்க எப்போவுமே. அந்த மாதிரி நினச்சிட்டு கோயில் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்க போனோம். மேடம் ஜாலியாக இருந்தாலுமே சரி, அந்த டயர்ட்னஸ் வந்துட்டா தூங்குறது, கால் வலின்னு அழுவுறது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. இருந்தாலும் வந்து அப்படியே போஸ் கொடுத்துட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஈவினிங் வந்துட்டு மனசில் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம சாமி நம்ம ஒவ்வொருத்தவங்க வந்து கடவுளை நம்ப மாட்டாங்க. பட் வந்து நான் வந்து டியூஸ்டே வந்து நிம்மதியாக சாமி கும்பிட முடியல அப்படின்னாலும் ஓகே, ஓரளவுக்கு வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு சாமி கும்பிட்டேன். வெத்தலை எதுவுமே வாங்க முடியல. இந்த ஹாஸ்பிட்டல், வீடு, ஸ்கூல் லீவ் போடுறது, இந்த மாதிரி வந்து டே வந்து ரொம்ப போரிங்காக தான் போச்சு. பட் இருந்தாலும் நிம்மதியாக சாமி மட்டும் கும்பிட்டாச்சு. பவர் கட் வேறு ஆகிடுச்சா. மார்னிங்கே வந்து கோயில் போயிட்டு வந்தோம். பெரியபாளையத்தம்மன் கோயில் தான் போயிட்டு வந்தோம். ஃப்ரீயாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்ட்டு 100 டோக்கனில் போயிட்டோம். பாப்பாவுக்கு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டா, விளையாடுற திங்ஸ்லாம். நானும் வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாருங்கள், பூஜை பண்ணி உள்ளே போயிட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு பூஜை பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரிட்டன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ப்ளட் சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கவுண்ட் குறைஞ்சி தான் இருந்தது. சரி, நல்லா டயட்லாம் ஃபாலோ பண்ணி கவுண்ட் எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே மார்னிங் பாப்பாவுக்கு பாருங்கள் எக்கு, கேப்சிகம்மு, கொஞ்சம் புலாவு, இட்லி, எங்களுக்கும் வந்து லஞ்சுக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். எனக்குமே வந்து டயட்டுக்கு கொஞ்சம் ரைஸ் தான் எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் அதிகமான ரைஸ், சின்ன பாப்பாவுக்கு. இந்த மாதிரி வெனஸ்டே வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எல்லா திங்ஸும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். வெனஸ்டே மார்னிங் அவளுக்கு போய் எடுக்கும்போதே வந்து பாப்பாவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஏன்னா நான் டியூஸ்டேவே வந்து நிறைய திங்ஸ் வந்து அவளுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும், ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்ட்டு. மதியானம் டைமில் வந்து அத்தை வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெனஸ்டே மதியானம் பாருங்கள், நைட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து குழம்பு வச்சாங்க, என்ன குழம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து இந்த மீன் பேர் வந்து காரப்பொடின்னு நினைக்கிறேன். இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. ஈவினிங் வந்து குட்டிக்கு சிகப்பரிசியில் புட்டு செஞ்சு, காலையே வந்து அரிசி ஊற வச்சுட்டு போனேன். புட்டு செஞ்சு கொடுத்தேன். நல்லா நிம்மதியாக சாப்பிட்டாங்க. எனக்குமே வந்து மனசு நிம்மதியாக இருந்தது. ஏன்னா வந்து கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வெனஸ்டே செக் பண்ணும்போதே மீன் குழம்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.